அனுப்பிட்டு இருக்க, முதல்ல டெலீட் பண்றா. ஏய் அதெல்லாம் முடியாது. இந்த ஒரு போட்டோ மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை போட்டோ அனுப்புறேன். முதல்ல போன வை. என்னப்பா அவன் மறுபடியும் போட்டோலாம் அனுப்புறானா? இரு, அவன் போன்ல உன் போட்டோலாம் வராத மாதிரி பண்ணுவோம். நான் தான் போட்டோ அனுப்பிட்டேனே மணி, அப்புறம் எப்படி அவன் போன்ல வராம இருக்கும்? இருப்பா, இந்தா நீ வாட்ஸ்அப்ல எந்த போட்டோ அனுப்புனாலும் அவன் மொபைல்ல வராது. போட்டோலாம் வராதா? வராது. ரீசெண்டா சுகந்திக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. சுகந்தி கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல ஒருத்தவங்களுக்கு போட்டோ அனுப்புறோம்னா அந்த போட்டோ அவங்க போன்ல வராம, அதாவது கேலரியில சேவ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் அனுப்புனா அதை கேட்க விடாம பண்றதுக்கு, அதை வச்சு அவங்க மிரட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்டேட்டஸ் போடுறப்ப என்ன பண்ணா தப்பிக்கலாம்? இப்படி யாருக்கும் தெரியாத வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பத்தி இப்போ நான் சொல்லித்தரேன். நான் தான் போட்டோ அனுப்பிட்டேனே மணி. அது சரி, நான் அனுப்பின போட்டோ எப்படி அவன் போன்ல சேவ் ஆகாம இருக்கும்? அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இப்ப என்னோட வாட்ஸ்அப்புக்கு போட்டோ இல்லைன்னா வீடியோ ஏதாச்சும் ஒன்று அனுப்பு. அனுப்பிட்டேன். இப்ப நீ அனுப்பின போட்டோ வந்து டவுன்லோட் ஆகிருச்சு. இப்ப என்னோட கேலரியில வாட்ஸ்அப் இமேஜஸ்ல போய் பார்த்தா நீ அனுப்பின போட்டோ இருக்கா? ஆமா இருக்கு. இப்ப இதுவே என்னோட ப்ரொஃபைல்ல போயிட்டு அட்வான்ஸ் சாட் பிரைவசி அப்படிங்கிற ஆன் பண்ணி வச்சுட்டேன். இப்ப அதே போட்டோவை அனுப்பு. அனுப்பிட்டேன். அனுப்பிட்டியா? இப்ப நீ அனுப்பின போட்டோங்கிறது டவுன்லோட் ஆயிருச்சு. அதே மாதிரி இப்ப என்னோட கேலரியில வாட்ஸ்அப் இமேஜ்ல போய் பார்த்தா நீ அனுப்பின போட்டோங்கிறது இல்ல. பாத்தியா? ஆமா மணி, நான் அனுப்பின போட்டோவே இல்ல. இல்லையா? ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னா, இப்ப நீ இதை ஆன் பண்ணி வச்சிருக்கீல, இந்த ஆப்ஷன் அவங்களுக்கும் தெரியும், அதை ஆஃப் பண்ற ஆப்ஷன் அவங்களுக்கும் இருக்கு. முக்கியமா சொல்ல போனா, நீ அனுப்புற போட்டோ, நீ அனுப்புற வீடியோவை அவங்க ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன் கிடைக்கலாம் எடுத்துக்கலாம். அப்படி இருந்தும் அப்புறம் எதுக்கு இந்த ஆப்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு சின்ன சேஃப்டி பர்பஸ்க்காண்டி தான். இன்னும் சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னா, இப்ப வந்து நீ வந்து போட்டோ அனுப்புறப்ப அந்த ஒன் டைம் இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு அனுப்புனீங்கன்னா உனக்கு வந்து போட்டோ வந்து ஓப்பன் வந்துடும். அந்த போட்டோ வந்து ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுக்கவே முடியாது. இல்ல இன்னும் சேஃப்டியா இருக்கணும், நீ போட்டோவே அனுப்பக்கூடாது. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா கேலரியில சேவ் ஆகாம இருக்குது அப்படிங்கறக்காண்டி தான் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கே மணி, அப்ப உடனே இதை நான் ஆன் பண்ணி வச்சிடுறேன். நல்லது, இப்ப உடனே ஆன் பண்ணி வச்சிரு. அடுத்த ட்ரிக்ஸை கேளு. இப்ப நம்ம அனுப்புற வாய்ஸ் மெசேஜ அவங்க கேட்க விடாம பண்ணலாம். நீ ஆளுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவீல? அட ஏன் மணி, நான் அனுப்புற வாய்ஸ் மெசேஜ் வச்சு என்ன மிரட்டிட்டு இருக்கான். இப்போ அப்படி மிரட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்னா, இப்ப எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன். ஹலோ மணி. வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டியா? ஹலோ மணி. இப்ப இந்த வாய்ஸ் மெசேஜ நான் எத்தனை வேணா கேட்கலாம், யாருக்குன்னா அனுப்பலாம். இதை வந்து வச்சு மிரட்ட கூட செய்யலாம். இதுவே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறப்ப ஒன் டைம் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நம்ம வாய்ஸ் மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஒரு தான் கேட்க முடியும், அடிக்கடி கேட்க முடியாது, அதை வச்சு மிரட்ட முடியாது, அதை வந்து யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. எங்க ஒன் டைம் போட்டு அனுப்பிவிடு. ஹலோ மணி, சாப்பிட்டியா? இந்த மாதிரி வாய்ஸ் வந்துருச்சா? இப்ப இதை வந்து ஹலோ மணி, சாப்பிட்டியா? இப்ப இந்த வாய்ஸ் நோட்டை நான் ஒரு தான் கேட்க முடியும். ஓப்பன் வந்துருச்சு. இதை வந்து நான் அடுத்து கேட்கவே முடியாது. இப்ப இது பாத்தீங்கன்னா வீடியோக்கும் போட்டோக்கும் தான் இருந்துச்சு. இப்ப வாய்ஸ் மெசேஜும் கொண்டு வந்துட்டாங்க. இனி வந்து என்ன மணி பிரயோஜனம்? இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவனுக்கு அனுப்புற எல்லா வாய்ஸ் நோட்டுக்கும் ஒன் டைம் போட்டு அனுப்பியிருப்பேன். இப்பதான் விஷயமே தெரிஞ்சு. சரி விடு. இப்ப அடுத்த ட்ரிக்ஸை கேளு. இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல ஏகப்பட்ட குரூப்ல இருப்போம். அந்த குரூப்ல ஃபுல்லா ஏகப்பட்ட மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். இதனால நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அட ஏன் மணி, ஸ்கூலு காலேஜ்னு ஏகப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்து விட்டாங்க. பத்தாவதுக்கு என் ஆளு வேற அவனோட ஃபேமிலி குரூப்ல வேற சேர்த்து விட்டான். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் குட் மார்னிங் குட் நைட்னு 1008 நோட்டிபிகேஷன் வருது. கஷ்டம் தான். இப்ப இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி நோட்டிபிகேஷன் வர வேணாம். எனக்கு ரிப்ளை பண்ற மெசேஜ் இல்ல என்னைய மென்ஷன் பண்ற மெசேஜுக்கு மட்டும் நோட்டிபிகேஷன் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணலாம். அது எப்படின்னா, இந்த சம்பந்தப்பட்ட குரூப்புக்குள்ள போயிட்டு நோட்டிபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ல நோட்டிஃபை ஃபார் அப்படின்னு போயிட்டு ஆளுக்கு பதில ஹைலைட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒன்ன மென்ஷன் பண்ற நம்ம மெசேஜுக்கு ரிப்ளை பண்ற மெசேஜுக்கு மட்டும் தான் நோட்டிபிகேஷன் வருமே தவிர குரூப்ல வர எல்லா மெசேஜுக்கும் நோட்டிபிகேஷன் வராது. நிம்மதி. பாடா, நல்ல விஷயத்த சொன்ன மணி. முதல் வெளியே அந்த செட்டிங் ஆன் பண்ணி வைக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்ல தொல்லை தாங்கல மணி. எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. சரி, அடுத்து சொல்ல போற ட்ரிக்ஸ், இந்த ஸ்டேட்டஸ் போடுறாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒண்ணு. இப்ப நீ எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் கல்யாணம் போறீன்னு வச்சுக்கவே, கண்டிப்பா போயிட்டு ஏகப்பட்ட போட்டோ எடுப்பேன். அந்த போட்டோலாம் என்ன பண்ணுவேன்? எந்தெந்த போட்டோலாம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அதை எடிட் பண்ணி வாட்ஸ்அப்ல வரிசையா ஸ்டேட்டஸ் போடுவேன். அப்படி போட்டா எத்தனை போட்டோ இருக்கோ அத்தனை ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி வரும். அதுக்கு பதிலா ஸ்டேட்டஸ் ஆப்ஷன்ல போயிட்டு லேஅவுட் ஆப்ஷனை கொடுத்து ஒரு 4-5 போட்டோ இல்ல ஒரு 6 போட்டோ செலக்ட் பண்ணிட்டு லேஅவுட் செலக்ட் பண்ணிட்டு பாட்டு கிட்டலாம் போட்டு ஒரே ஸ்டேட்டஸ்ல எல்லா போட்டோவையும் ஸ்டேட்டஸ் போடலாம். அதே போல இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட எடிட் ஆப்ஷன்லாம் வந்திருக்கு. அதே போல ஸ்டேட்டஸ் போடுறப்ப நம்ம குரூப்பையும் டேக் பண்ணிக்கலாம். நல்ல ஆப்ஷனா இருக்கே மணி. ஆனா என்ன பண்றது, இந்த நேரத்துல லேஅவுட்லாம் வச்சு எடிட் பண்ணி போட்டா என் ஆள் வேற ஏதாவது பார்த்துட்டு சொல்லுவான். ஏதாவது போட்டோ வச்சு ஏதாவது பண்ணாலும் பண்ணுவான் மணி. அதான் உனக்கு சில சேஃப்டி பர்பஸ்லாம் சொல்லி கொடுத்தேன்லப்பா.
அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அடுத்த ட்ரிக்ஸை கேளு. அதுவும் சூப்பரான ட்ரிக்ஸ். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கால் பண்ணாம பேசலாம் தெரியுமா? கால் பண்ணாம எப்படி பண்ணி பேச முடியும்? அதெல்லாம் பேசலாம்ப்பா. இப்ப நீ, நானு, பிரகதீஷன், அபி, பையா இவங்களாம் வச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்றேன். இப்போ இந்த குரூப்ல ஃபோன் பண்ணாலோ இல்லை வாய்ஸ் மெசேஜ் போட்டாலோ அட் அ டைம்ல ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் போகுமா? இப்போ இதுவே தான் இந்த மாதிரி ஸ்வைப் அப் பண்ணி விட்டுன்னு வச்சுக்கோமே, ஜாயின் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ யார் யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஜாயின் கொடுத்து அவங்க மட்டும் பேசிக்கலாம். நல்லா இருக்கே மணி. இப்போ குரூப்ல ஒரு 40 பேர் இருந்தா 4 பேர் மட்டும் பேசிக்கலாமா? பேசலாமாவா? இப்போ நீ ஜாயின் கொடு. பிரகதீஷனையா அபி ஜாயின் கொடுக்க சொல்றேன். எப்படி பேசுறோன்னு மட்டும் பாரு. பிரகதீஷனே மணி என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் கூட பண்ண மாட்டேன். வாட்ஸ்அப்ல மணி கால் தான் பண்ணிட்டு இருக்கேன். இல்லண்ணே, ஒரு கண்டென்ட் காண்டினே. கண்டென்ட் காண்டியா? ஆமா. காண்டி கால் பண்றாலாம் கிடையாது. என்ன மேட்டர் உண்மையை சொல்லு. இல்ல, நிவேதா நானும் ஒரு ஷூட் ஒன்று போயிட்டு இருக்கேன். நிவேதா லைன்ல. நிவேதா பேசுங்க. என்னென்ன பண்றீங்க? நிவேதா, நீ என்ன ஷூட்டிங்ல போய் ஷூட் பண்ணாம என்ன வேலை பாக்குறீங்க? எங்க அபி, நீ பெண் குரல்ல பேசு பாப்போம். என்னடா இதான் விஷயம். குரூப் விட்டு தூக்கியாச்சு மணி. ஓகே ஓகே, பாய் பாய் பாய். பேர்ல நான் இருக்கேன். ஐயோ அப்பா, அடுத்து தள்ளிட்டான் அபினேஷ். ரைட். எப்படி இப்ப இதே குரூப்ல தான் பையாவும் இருந்தான். ஆனா அவனுக்கு இப்படி விஷயம் நடந்ததே தெரியாது. ஸோ இந்த மாதிரி குரூப்ல ஒரு 40 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, 40 பேத்துக்குமே பேச வேணாம், ஃபோன் பண்ணி பேச வேணாம். இந்த மாதிரி பேசலாம்னா நம்ம அந்த மாதிரி ஸ்வைப் அப் பண்ணிட்டு யார் யாருக்கெல்லாம் பேசணும் ஆசைப்படுறாங்களோ ஜாயின் கொடுத்து அவங்க மட்டும் பேசிக்கலாம். ஓ, அப்ப இனிமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசணும்னு இல்லை, இந்த மாதிரி ஜாலியா பேசிக்கலாம். சூப்பரா பேசலாம். இப்போ இதுவே குரூப்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபோன் பேசணும். ஆனா அந்த ஆடியோ காலோ வீடியோ காலோ தொட்டானாகும் குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகுமா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, அந்த ஆடியோனா வீடியோ அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆரோவை ப்ளஸ் பண்ணிட்டு யார் யாருக்கெல்லாம் நம்ம குரூப்ல பேசணும்னு ஆசைப்படுறோமோ அவங்கள மட்டும் சூஸ் பண்ணிட்டு நம்ம ரிங் பண்ணணும்னு வச்சுக்கோமே, அவங்க மட்டும் தான் ரிங் போகும், அவங்க மட்டும் தான் பேசும். எல்லாத்துக்கும் கால் போகாது. மணி, இதுல எல்லாமே சூப்பரா இருக்கே மணி. எது யூஸ் ஆகுதோ இல்லையோ, அதுல அந்த ஒன் டைம் வாய்ஸ் மெசேஜ் இருக்கு பாத்தியா, அது எனக்கு நல்லா யூஸ் ஆகும் மணி. நல்லது. அது சரி, உனக்கு எந்த யூஸ் ஆகும்? அந்த குழுமையா நீ வேற கேக்குற? இந்த ட்ரிக்ஸ்லாம் எனக்கு யூஸ் ஆகுதுல, யாருக்கு பயங்கரமா யூஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன மணி சொல்ற? அட ஆமாப்பா, முன்னாடிலாம் வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புவா, கேலரிக்குள்ள சேவ் ஆயிரும். நான் வாட்டுக்கு உள்ள போயிட்டு ஜாலியாக எடிட்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா இப்ப வாட்ஸ்அப்புக்குள்ள போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் மாதிரி அவ அனுப்புன வாய்ஸ் மெசேஜ்லாம் அப்பப்ப கேட்டு ஜாலியா இருப்பேன். ஆனா இப்ப ஒன் டைம் போட்டு அனுப்பிடுறா, ஒண்ணுமே கேட்க முடியல. சரி விடு மணி. சரி விடு, என்ன பண்றது, வாழ்க்கைனா அப்படி இப்படிதான் இருக்கும். சரி, பசிக்கிற மாதிரி ஏதாச்சும் வாங்கி தெரியா?